அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சிபிஐ விசாரணை வலயத்திற்குள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்துள்ளார். சென்ற முறை போக்குவரத்து துறையில் ஊழியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக அமலாக்கப் பிரிவு, வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை செய்ததில் செந்தில் பாலாஜி அவர்கள் சென்னை புழல் சிறையில் 400 நாட்களுக்கு மேல் இருந்தார். அதன் பிறகு தற்போது ஜாமீனில் வெளியே வந்தவர் மீண்டும் அமைச்சரானார். மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஜாமீனில் வந்தவர் அமைச்சராக தொடரக்கூடாது, அப்படி இருந்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்று சொன்னதால் மீண்டும் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலைக்கு ஏற்பட்டது. இப்படி வழக்குகளை மாறி மாறி சந்தித்து வந்த செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் சிபிஐ விசாரணையில் வளையத்துக்குள் அவர் வந்துவிட்டார். இதற்கு காரணம் என்னவென்றால் 2021-2023 வரையில் அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மின்சாரத்துறைக்கு மின் மாற்றம் செய்கின்ற டிரான்ஸ்ஃபார்மர்களை வாங்கியதில் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. இந்த வழக்கை தொடர்ந்தவர்கள் சென்னையில் இயங்கி வரும் அறப்போர் இயக்கம் மற்றும் அதிமுகவின் வழக்கறிஞர் அணியில் இருக்கின்ற சரவணன் இவர்கள் வழக்கு தொடர்ந்ததில் இந்த வழக்கு விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் ஜி அருள்முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபொழுதுதான் மீண்டும் செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணை வலயத்துக்குள் வர வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. அதாவது கிட்டத்தட்ட இவர்கள் 2021-2023 ஆண்டு வரையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியால் மின்துறை அமைச்சராக இருந்த பொழுது மின்சாரத்துறைக்கு 45,000 டிரான்ஸ்ஃபார்மர்களை வாங்கினார்கள். அதில் அதிக விலை கொடுத்து வாங்கியதில் 397 கோடி ரூபாய் முறைகேடு, அதாவது இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றுதான் உயர் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கைத்தான் விசாரித்த நீதிபதி அமர்வு இந்த விவகாரம் தொடர்பாக புதிதாக விசாரணை நடத்த சிபிஐக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீஸ் துறையிடம் உள்ளது. அந்த ஆவணங்களை உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். சிபிஐயும் சட்டப்படி விசாரணை விரைவாக நடத்தி இதன் மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு மின்சாரத்துறை என்ற டான்ஜாக்டோ என்ற நிறுவனமும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் தமிழக அரசும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதாவது இது ஒரு முதல் உத்தரவு. சென்னை அறப்போர் இயக்கம் இந்த வழக்கை தொடர காரணம் என்னவென்றால் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த வழக்கானது வேகமெடுக்காமல் அது அமைதியாக இருந்ததுதான் முக்கியமான காரணம். இந்த அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அறப்போர் இயக்க கோரிக்கையும் அதிமுக வழக்கறிஞர் கோரிக்கையும் ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை நடத்தி விரைவில் இதை முடிக்கப்பட வேண்டும் என்று சிபிஐக்கு வழக்கை மாற்றிவிட்டது. இதனால் செந்தில் பாலாஜிக்கு சோதனை மேல் சோதனை வந்துள்ளது. மீண்டும் செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணை வலயத்துக்குள் வந்துள்ளார் என்பது அவருக்கு மேலும் சிக்கலை அதிகரித்துள்ளது.